ஆர்ஆர்பி குரூப் டி கணிதம். ஆர்ஆர்பியில் உங்களுக்கு குரூப் டி போஸ்டிங்க்காக கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. மொத்த போஸ்டிங் வந்து 22,195. 10th படித்தவங்க யார் வேணாலும் எழுதலாம், தமிழில் எழுதலாம். ஆகையினால இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 2/3/26. ஆர்ஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைனில் தான் பதிவு பண்ணணும். ஆகையினால இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. ஆர்ஆர்பி குரூப் 2 கணிதத்துக்கான நம்பர் அனலாக் கொஸ்டின் பாருங்கள். 6:5 ப்ரப்போர்ஷனல் 8 என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இது எப்படி எந்த லாஜிக்கில் செய்யணும்னா 6/2 3 3 + 2 5. அதேமாரி இதை செய்யுங்க. 5 வந்துருச்சா, 8 செய்யுங்க. 8/2 = 4. 4 + 2 = 6. 6 வந்துருச்சுங்களா? அது ஆன்சர். அடுத்த கொஷினை பாருங்கள். 88:10 ப்ரப்போர்ஷனல் 77 என்னன்னு கேட்குறாங்க. இது எந்த லாஜிக்கில் இருக்குன்னாக்க 8 8 8 8 × 8 என்ன? 8 8 64. அப்போது 6 + 4 = 10 வந்துருச்சுங்களா? அதேமாரி இந்த 77 செய்யுங்க. 77 = 7 × 7 49. அப்போது 4 + 9 13. 13 தான் ஆன்சர். அடுத்த கணக்கை பாருங்கள். 13:156 ப்ரப்போர்ஷனல் 15 என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இது எந்த லாஜிக்கில் இருக்குன்னா 13² = 13 × 13 = 169. 169ல் இந்த 13 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 156. புரியுதுங்களா? அதேமாரி இந்த 15 செய்யுங்க. 15² = 15 × 15 225 மைனஸ் இந்த 15 கழிங்க =210. ஆன்சர் 210. புரியுதுங்களா? அடுத்த கணக்கை பாருங்கள். 1 2 3 36 ப்ரப்போர்ஷனல் 2 to 1 என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போது இந்த கணக்கை எப்படி செய்யணும்னா 1 2 3 36. அப்போது இது என்ன லாஜிக்கில் இருக்குன்னா 1 2 3 இருக்குங்களா? அப்போது 1 + 2 + 3 என்ன? 6. 6² 6 × 6 36 வருதுங்களா? அதேமாதிரி இதை செய்யுங்க. 2 2 1 = 2 + 2 + 1 என்னது? 5. 5² 5 × 5 25 வருதுங்களா? இந்த லாஜிக்கில் தான் இது இருக்குது. புரியுதுங்களா? அடுத்த கணக்கை பாருங்கள். 5:10 ப்ரப்போர்ஷனல் 16 என்னன்னு கேட்குறாங்க. இது எந்த லாஜிக்கில் இருக்குனாக்க 5:10. அப்போது 5² என்ன வரும்? 25 = 2 × 5 பெருக்குனீங்கன்னா என்ன? 10 வந்துருச்சுங்களா? அதேமாரி இதை செய்யுங்க. 16² = 166 256 வரும்.
ஈக்குவல் டு அப்போது 2 இன்ட்டு 5 இன்ட்டு 6 என்ன வரும்? 2 5 10 5 60. புரியுதுங்களா? அதாவது 5 ஸ்கொயர் 25, அதை 2 இன்ட்டு 5ன்னு போட்டால் 10. அதே மாதிரி 16 ஸ்கொயரை போட்டிங்கன்னா 16 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 256. அதை 2 இன்ட்டு 5 இன்ட்டு 6ன்னு போட்டால் 60. புரியுதுங்களா? அடுத்த கணக்கை பாருங்கள். 2:5 ப்ரொபோஷ்னல் 5 என்னன்னு கேட்குறாங்க. அப்போது என்ன வரும் இதுக்கு? அதாவது 2 + 3 ஈக்குவல் டு 5. அதேமாதிரி 5 + 3 ஈக்குவல் டு 8. 8 ஆப்ஷனில் இருக்கா? இல்லை. அப்போ இந்த லாஜிக் தப்பு. அப்போ எப்படி போடணுன்னா 2 + நெக்ஸ்ட்டு, அதாவது அடுத்த பகாயன் 2க்கு அடுத்த பகாயன் வந்து 2 + 3. 3 வந்து பகாயன்னா என்னன்னா 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படும், அவ்வளோதான். இது 1ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும். அதான் பகாயன். புரியுதுங்களா? அப்போ 2 + 3 ஈக்குவல் டு 5. 5 இருக்குங்களா? அடுத்தது இந்த 5 இருக்குல்ல, அதை செய்யுங்க. 5 + அடுத்த பகாயன் என்ன? 5க்கு அடுத்த பகாயன் 7. அப்போ 5 + 7 12. புரியுதுங்களா? 12 தான் ஆன்சர். அடுத்த கணக்கை பாருங்கள். 5:2:4:3:1 ப்ரொபோஷ்னல் 8 என்னன்னு கேட்குறாங்க. இது எந்த லாஜிக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த 2 4 3 1 இருக்குங்க இல்லையா? 2 4 3 1 இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 2 + 4 + 3 + 1 கூட்டினா என்ன வரும்? 2 4 6 6 3 9 9 1 10. 10 2ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 5. 5 வந்துருச்சுங்களா? இந்த லாஜிக்கில் தான் இருக்குது. அப்போது 8 எப்போ இந்த ஆப்ஷனில் இருக்கிறத வச்சு தான் செய்ய முடியும். இப்போ 8 எப்போ வரும்? 16 2ஆல் வகுத்தா 8 வரும். அப்போ இது எந்த நம்பரை கூட்டினா 16 வரும்னு பார்க்கணும். அப்போது 5 4 6 1 இதை கூட்டினா 16 வரும். 5 4 6 1, அதாவது 5 + 4 + 6 + 1. 5 4 9 9 9 9 6 15 15 1 16. 16/2 8 வந்துருச்சுங்களா? இதுதான் ஆன்சர். இந்த நம்பர் தான் ஆன்சர். புரியுதுங்களா? அப்போது அடுத்த கணக்கு பாருங்கள். 9:100 ப்ரொபோஷ்னல் 4 என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இது எந்த லாஜிக்கில் இருக்குது? 9 100 வருதுங்களா? அப்போது 9 9 + 1 என்ன? 10. 10 ஸ்கொயர் என்ன? 10 × 10 100. புரியுதுங்களா? 100 வந்துருச்சு. அடுத்து அதேமாதிரி இதை செய்யுங்க. 4 + 1 என்னது? 4 + 1 5. 5 ஸ்கொயர் 5 × 5 25. புரியுதுங்களா? 25. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.